எப்போ அழியும், எப்போ சாவுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஆக்சிடெண்ட் வரும், எத்தனை பேர் சாகுறான்னு சொல்ல முடியாது. இன்று நான் மறித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தையும் போவேனா? அதுதான் என்னுடைய கேள்வி. பணம் ஒன்றும் கொண்டு போக முடியாது, ஒன்றுமே கொண்டு போக முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு தரிசனமான வாழ்க்கை, கடலுக்கு மகிமுள்ள வாழ்க்கை. எத்தனை மிஷினரி வீட்டை இழந்து வந்தாங்க, வீட்டை இழந்து, மனைவி இழந்து, பூசாம்சங்கள் இழந்து, சுகதுக்கங்கள் இழந்து எப்படியோ வாழ்ந்தாங்க. நீங்கள் அவங்க இல்லைன்னா திருச்சபைகளுக்கு ஒரு அடி நல்ல மட்டும் கிடையாது, கிறிஸ்தவங்கிட்ட ஒரு அடி நல்ல கிடையாது. இன்னைக்கு 24 டைசஸ் இருக்குது. 24 டைஸுக்குரிய இடங்களெல்லாம் யார் உருவாக்கி கொடுத்தது? மிஷினரி உருவாக்கி கொடுத்தாங்க. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தது ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு கோதுமை மணியை போல விதைக்கப்பட்டாங்க ஐயா. அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏதோ கிறிஸ்துமஸ் வந்துச்சு, வருஷம் வந்துச்சு, பண்டிகை நாட்கள் வருது, வருஷம் வருஷம் அது வரத்தான் செய்யும். ஆனால் நீ ஒவ்வொரு நாட்களும் கடவுளுக்கு சாட்சியாக வாழ்கிறியா? மகிழ்வுள்ள வாழ்க்கை வாழ்கிறியா? உண்மையாய் வாழ்கிறியா? அது ஆண்டு கேட்காரு. வேதத்தில் வாசிக்கும் போது நீதிபதிகள் 27:20 வாசித்து பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த பிலியாம் பாருங்களேன், மோப்பு ராஜா பாலாக்கு அனுப்புறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான். பிலியாம்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மோப்பு ராஜா ஒன்று அனுப்பியிருக்காங்க, ஒரு கூட்டம் ஜனம் வந்துக்கிட்டு இருக்கு, எருசலேம்லேருந்து, இஸ்ரேல் எகிப்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கால் மிதிக்கும் எல்லாம் அழிச்சிடுறாங்க, அவங்களையும் சபிக்க வேண்டும். நீர் யாரை சபிச்சாலும் சபிக்கப்பட்டிருப்பாங்க, நீர் யாரை ஆசிரிச்சாலும் ஆசிரிக்கப்பட்டிருப்பாங்க, அவனை பாட்டு வச்சோன்னாங்கன்னு சொல்லி காணிக்க கொடுக்காங்க. ஆனால் அங்கே தங்கியிருக்க சொல்கிறான், நீ தங்கியிருக்க, நான் ராத்திரிக்கு கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்கேன் அப்படின்னு சொன்னான். விடியக்கு ஆண்டு கேட்காரு, அது யாருப்பான்னு கேட்காரு. இது ஒரு கூட்டம் மோவாப் தேசம் வந்திருக்காங்க, ஒரு ராஜா அனுப்பியிருக்கான். அவனை சொன்னார், நீ சபிக்க வேண்டாம், ஆஸ்வதிக்க வேண்டாம், நீ அனுப்பிடுங்க. இவன் உடனே சொல்கிறான், ஆண்டவரே நான் அனுமதிக்கலை, நான் அனுப்பிடுங்கன்னு அனுப்பிட்டான். அனுப்பி மீண்டும் கனமான பணத்தை கொடுத்து, அதிக பணத்தை கொடுத்து அனுப்புகிறான். அன்றைக்கி பணத்துக்கு அடிமைப்படக்கூடிய ஊழியர்கள் எத்தனை பேர் உண்டு? பணத்துக்கு அடிமைப்படக்கூடிய எத்தனை ஊழியக்காரர்கள் உண்டு? ஒரு தாகம் இல்லாத வாழ்க்கை, ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை மக்கள் எத்தனை பேர் உண்டு? 2 ராஜாக்கள் 5ஆம் இடத்தை வாசிக்கும் போது, சீரியா நாட்டு படைகள் வந்து இஸ்ரேல் தேசத்தில் பெண்ணை சிறைப்பிடிச்சு வந்திருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளை, அவன் நாகமான் வீட்டில் குடியிருக்கா, வேலைக்காரியாக இருக்கா. நாகமான் குஷ்ரோகியாக இருக்கான், குஷ்ரோகியாக இருக்கான். அவன் பார்க்க, அவளுக்கு ஒரு தரிசனம், சின்ன பிள்ளை தான், அவளுக்கு தாசனம். என்ன தரிசனம்? இந்த நாகமான், இந்த கேப்டன் வந்து ஒருவேளை என் தேசத்திற்கு போவானா, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, சுகமாக்கி அனுப்புவார், அவன் சுசேஷன் சொல்ல பார்க்க. அதான் நாச்சியார்கிட்ட சொல்கிறான். நாச்சியார் உடனே தன் புருஷன்கிட்ட சொல்கிறான், புருஷன் ராஜாட்ட சொல்கிறான். ராஜா உடனே இஸ்ரேல் ராஜாவுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறான். அதில் என்ன எழுதியிருக்கு? என் தேசத்துலேருந்து இராணுவ கேப்டன் நாங்கள் நாகமான் அனுப்பியிருக்கேன், அவன் குஷ்ரோகியாக இருக்கான், சுகப்படுத்தி அனுப்புன்னு எழுதுகிறான். இந்த லெட்டரை பார்த்த உடனே அவன் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறான். யாரடா குஷ்ரோகத்தை விடுதலை பண்ண முடியும்? எங்களோட சண்டைக்கு கூட ஆயத்தப்படுறான் அப்படிங்கான். இந்த வார்த்தையை தீர்க்கத்தை எலிசா கேட்கான். எலிசா கேட்டு என்ன சொல்கிறான்? நீ அனுப்பு, அவனுங்க அனுப்பு, இஸ்ரவேலு தீர்க்கதரிசி ஒரு உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்க. போகும்போது 6000 சேக்கல் தங்கம், 10 லட்சம் தாளந்து வெள்ளி, 10 மாற்று வஸ்திரம் போய் நிற்கிறான். வாசல் நிற்க உடனே தீர்க்கதரிசி எலிசா பார்க்கான். எலிசா பார்த்து சொல்கிறான், நீ யோர்தான் போய் 7 தரம் முழுகிடாங்க. ஒரே வார்த்தை, பணம் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, தூரமாக நிற்காங்க, வாசல் முழுகுங்க. இவனுக்கு ரொம்ப ஆத்திரம். என்ன ஆத்திரம்? நான் இவ்வளோ பெரிய நாட்டோடைய கேப்டனு, நான் வந்திருக்கேன், ஒரு சாதாரண மனுஷன், என்கிட்ட வந்து என் உடம்பெல்லாம் தடவி பச்சையில் அடித்த மாதிரி அடித்து விட்ருவான். ஏதோ மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்வைக்க போயிடுவாங்க. பள்ளி வாசல் சில இடங்களில் போய் சாயந்தரம் 5 மணிக்கு பிள்ளையை வச்சு நிற்பாங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் யார்? உன் ரட்சிக்கிற தேவன் யார்? எவ்வளோ பெரிய ரட்சகர் உன் உள்ளத்தை வச்சுருக்கிற? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு? உன் வாழ்க்கையில் ஏன் தாகம் இல்லாமல் போச்சு? ஏன் மாறம் இல்லாமல் போச்சு? உன் ஜெபம் எங்கே? ஆண்டவர்கிட்ட ஏன் கேட்க முடியலை? நிறைய பேர் காரணம் கேட்டா இதுதான் வாழ்க்கைன்னு அழகிறாங்க. அவன் ஒரே மாதிரி சொல்கிறான், ரொம்ப வேதனைப்படுறான்.
அவங்ககிட்ட கையிலாக கொடுக்க மனுஷன் சொல்கிறான், ஐயா அவன் பெரிய காரியத்தை சொல்லியிருப்பான செஞ்சிருப்பல்ல, யோர்தானு முழுக சொன்னா முழுகி பாருங்க. யோர்தானு 7 தரம் முழுகினோடனே மாம்சம் சிறுவிளை மாம்சத்தை போல மாறியன்னு சொல்கிறான். இவரை போல தேவனை பற்றிய மனுஷன் யாரும் இல்லைன்னா சாட்சி சொல்லி அவனுக்கு கொடுத்த பொருளெல்லாம் வாங்க மாட்டான். அவன் தேவ மனுஷன், வாங்க மாட்டான். நீ பணம் ஒன்று அழிச்சிடும். நீ பணத்துக்காக ஓடி மிஷினரி உருவாக்கின சொத்துக்களை கரையம் போட்டு சூறு போட்டு நீ விற்பாயானா ஆண்டவனு கூறு போட்டுருவாரு. பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட முடியாது, சந்ததி சீரழிக்கப்படும். எத்தனை குடும்பங்கள் நாசம். பணத்துக்கு நீ ஆசைப்பட்டு ஓடுவாயானா மிஷினரிகள் எத்தனை ரத்த கிரயம் உருவாக்கின சொத்துக்களை நீ அழிக்கணும். எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு தாகம் இல்லாத வாழ்க்கை, ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை, ஒரு ஆத்ம பாரம் இல்லாத வாழ்க்கை நீங்க எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் தன்னை தாழ்மைப்படுத்தினாரே. ஏன் கழுதைக்குட்டி மேல வந்தாரு? ஒரு வாலிப கன்னிக்குட்டி மேல கழுதைக்குட்டி மேல ஏன் வந்தாரு? அவன் மனம் திரும்பணுங்கிறதுக்காக தான். அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இத்தனை பாடுகளையும் பட்டார். இன்னைக்கு அத்தனை அப்படித்தான் வாழ்றாங்க. உடனே 2வது சொல்லி அனுப்புறான். ஆண்டு சொல்றாரு, கூப்பிட்டா போயிடு, அவ்வளோதான். நீ அனுபவம் அழிவு நீ பார்த்துக்க, அவ்வளோதான். ஆண்டு மனசில் வச்சுட்டு அனுப்பிட்டாரு. அவன் சொல்லி அனுப்புகிறான், ஆண்டு என்னை போய் சொல்லலை, அதனால் நான் வெறுக்கட்டாயம் பணத்துக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். பணத்துக்கு வாழக்கூடிய பிறவைகள் எத்தனை பேர் வாழ்கிறாங்க. பணம் ஒன்று நாசமாக்கிறோம். உன்னை வாழ வைக்காது. பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறு. உன்னை ஆசிர்வதிக்கவே முடியாது. உடனே ஒரு கழுதையை கூட்டிட்டு வேலைக்காரனை கூட்டிட்டு போகிறான். போகும்போது கழுதையுடைய கண்களை ஆண்டு திறக்கார். மீட்டிங் நடக்கின்ற ஒரு சகோதரி வந்து என்னை கூப்பிட்டா, ஐயா ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போங்கன்னு சொன்னான். போயிட்டு ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு அங்கே ஹெலன் ஒரு நல்ல ஹெச்எம், இந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அவங்க ஏன் நீங்கள் படித்த ஸ்கூலு இந்த கிரவுண்டெல்லாம் ஃபேவரட் கல் போட்டு கொடுத்தீங்க நல்லாயிருக்கும், கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டீங்க, மீது போட்டு கொடுங்கன்னாங்க. கண்டிப்பாக போட்டு தரேம்மான்னு சொல்லி பார்த்துட்டு நான் வந்தேன். அந்த இடத்துல அந்த மிஷினரி வந்து 36 வருஷம் தான் வாழ்ந்துருக்காரு இந்தியாவில். 36 வருஷம். அவர் பிறந்த பூமி ஜெர்மன். அவர் 92 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கலாம். அங்குள்ள கிளைமேட் அப்படி. இங்கே வந்து ஜெர்மன்லேருந்து போய் கல்யாணம் பண்ணி இங்கே வந்து 3 பிள்ளைகள் பிறந்து 3 பிள்ளைகளும் நல்லா இருக்கும்போது மனைவி மறித்து போயிட்டாங்க. அவர் ரிசீவர் நைட்டில் மிட் நைட்டில் 12க்கு மேலே அந்த கிரவுண்டில் அப்படியே முழங்காலே சுற்றி வருவாராம். சுற்றி வந்து, ஐயா என் தேசத்தை மன்னிங்க, என் தேசத்தை நீங்கள் ஆஸ்வதிங்க, தேசம் ஆஸ்வதிக்கப்படும் சொல்லி கதறி எழுவாராம். மனைவி பிள்ளைகள் சரியாக பார்க்கல. அந்த மனைவிக்கு இங்கேருந்து அந்த கிளைமேட் பிடிக்கலை. அங்கே -டிகிரி, இங்கே பயங்கரமான வெயில். ரத்த வாந்தி எடுத்து அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஒரு அன்பா நாயும் ஜெர்மனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. நாயும் அந்த அம்மா இறந்த உடனே அது இறந்துச்சு. அடக்கம் பண்ணதுக்கு யாருமே இல்லை. அவரே தோண்டி அடக்கம் பண்ணிட்டார். அடக்கம் பண்ணி முடித்த உடனே அவருடைய மைத்திரன் வந்திருக்காங்க ஜெர்மனில் வந்து, நீங்கள் ஊழியம் பண்ண வேண்டாம், நீ வந்துரு கேட்டிருக்காங்க. நான் வரல. ஜனங்களோட அழிவை என்னால் பார்க்க முடியலை. ஒவ்வொரு ஜனங்களும் அழிகிறத பண்ணால் பார்க்க முடியலை. வர முடியாதுன்ட்டார். பிள்ளைகள் மட்டும் அழைச்சிட்டு போங்கன்ட்டார். அப்போ ராக்லண்ட் மிஷினர் வந்து பனேடிப்பட்டியில், சிவகாசி பக்கத்து பனேடிப்பட்டியில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவரும் 37 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்துருக்காரு. அவரும் 13 வருஷம் தான் வாழ்ந்துருக்காரு. இவரும் 13 வருஷம் தான் வாழ்ந்துருக்காரு. அவரும் ராக்லண்ட் மிஷினரி ரத்த வாந்தி எடுத்து செத்துருக்கார். அவர் அடக்கம் பண்ணுற கல்லறை 500 ஏக்கர் அடக்கம் பண்ணுவாங்களாம். ராக்லண்ட் மிஷினர் கவர்னர் ஜெனரல் வந்தவர் ரத்த வாந்தி எடுத்து தான் செத்தார். சாகிறதுக்கு முன்னால் பேரன் மிஷனரி அவங்க அழைச்சி ஊழியம் பண்ணியிருக்காரு. அங்கே கால்ரா நோயினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கால்ரா நோயில் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராக்லண்ட் மிஷனரி இருக்கார். தம்பிகிட்ட சொல்லி, தம்பி ரொம்ப கிட்ட போகாத, கொடூரமான நோய், இந்த சரியாக மெடிசனே இதுக்கு வரல அப்படின்னு இருக்காரு. உடனே இவர் ரொம்ப அழுதுருக்காரு. ஆனால் ஜனங்கள் அழுத காட்சியை என்ன பார்க்க முடியலண்ணே, ஜனங்கள் அழுத காட்சியை என்ன பார்க்க முடியல சொன்ன உடனே, இல்லை பரவாயில்லப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 3வது நாளையிலே ராக்லண்ட் மிஷன் மடியிலே இறந்துட்டார். இறந்தது அவர் இறந்த சோகம் வேறு ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு.
ஏன்னா கை உதவிக்கு ஆள் இல்லை, உதவியை ஊழி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவரும் இறந்துட்டு முள்ளுக்காட்டில் அடக்கம் பண்ணாங்க. அவர் வாழ்ந்த இடம் பனையடிப்பட்டி, ஒரு ஊழி செய்த இடம் சிவகாசி. அங்கே ஒரு குருவானவர் இருக்கார். அவர் போட்டின தங்க நான் போட்டின பட்டன் சில காரியங்கள் என்று காட்டினார். இப்போ அங்கே இருக்க செக்ரட்டரி அவர் அவர் ஊழியம் பண்ணி எடுத்த ஒரு பகுதியை ஒரு பொதுமக்களுக்கு விற்கிறதுக்கு கிரேட் பேஸ்ட் இல்லைனா ஐயா எவ்வளோ வேதனை பார்த்தீங்களான்னு சொல்லி கண்ணீர் விட்டு எழுதார். எத்தனை பேர் பொறுப்பு இல்லாத ஊழியம், சாபகரமான ஊழியம், சாபகரமான ஊழியம். அந்த கேயாசி எலிஜாவுக்கு பிறகு எலிசா பிறகு கேயாசி வந்திருக்கலாம். அவன் நாகமான் பணத்தை வாங்கலை. பணத்தை வாங்கல உடனே பணத்தை கொண்டு திரும்பி சுகமடைஞ்சி வெற்றியோடு ஒரு மூட்டை மண் அள்ளிட்டு போகிறான். போய் வழியோட கட்டிங்க மாலன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடிக்கிட்டு இருக்கும்போது கேஎஸ்சி நினைக்கான், என் எஜமான் பைத்தியக்காரன், துட்டை வாங்கலை இப்படியே வாழ்ந்துக்கலாம்லான்னு சொல்லி அவன் பின்னாலே ஓடுறான். பின்னால் ஓடும்போதே ரதத்தில் போய்கிட்டு இருக்க மனுஷன் வண்டியை அப்படியே நிறுத்துகிறான். வண்டி நிறுத்தி கீழே குதித்து சுக செய்தியான்னு வைக்கான். செய்தி ஐயா இப்போ நான் ஒரு தீர்க்கதரிசி வந்தான்னு போய் சொல்கிறான். எஜமான் ஒரு தாளந்து வெள்ளியை வாங்கிட்டு வச்சுனான்னு சொல்கிறான். ஒரு தாளந்து வெள்ளி இல்லை, ஒரு தாளந்து 2 தாளந்து கொண்டு போகணும்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டு வந்துச்சான். கழுத மேலே 2 கழுதையும் அனுப்பி 2 வேலைக்காரனே அன்னையை அனுப்புகிறான். அதை கொண்டாந்து வச்சு வீட்டில் இறக்கிட்டு திக்கசிட்டு போய் நிற்கிறான். திக்கசிட்டு கேட்குறாரு, எலிசா கேட்குறாரு, கேயாசியே நீ எங்கேருந்துடா வரேன்னு கேட்காரு. நீ எங்கேருந்து வரேன்னு கேட்காரு. நான் எங்கேயும் போகலைங்க. பொய் சொல்கிறான், பச்சையாக பொய் சொல்கிறான். அவன் உடனே சொல்கிறான், தோட்டங்களையும் திராட்சத்தோடும் வாங்குவதுக்கு காலமா, ஒட்டங்களையும் மற்ற மிருகங்களையும் வாங்குவதுக்கு காலமா, நாகமான் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்தையை தொடர்ந்து பிடிக்குங்க. எவ்வளோ பெரிய சாபத்தை வாங்கிட்டான் பார்த்தீங்களா? திருச்சபை காசை சாப்பிடணுங்க. அதுதான் மிஷினரி சொத்துக்களை உருவாக்கி விற்றுட்டு போகிறானே அவங்கதையும் இதுதான் நடக்கும். வேறு ஒன்றும் நடக்காது. நீ தாம்பிகம் வாழலாம், பெரிய பெரிய பதவிகளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைச்சா ஒரு வாழ்க்கை உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஐஸ்வர்யமான தீவிக்கிறவனா ஆக்குனைக்கு தப்பான். அப்படியே வாழ்க்கைக்கு இந்த குருத்தோலை நாயெல்லாம் ஆண்டவர் கேட்போம். ஏதோ ஒரு உலகம் போனோம் வாசம்தான். ஆனால் ஆண்டவர் எதுக்காக அந்த உலகத்தை வந்தார்? எதுக்காக கழுத மேலே ஏறினார்? கழுத மேலே ஏறி ஏன் வந்தார்? ராஜாவாக பிறந்தவர், ராஜா வாழ்ந்தவர், ராஜா எப்படி ஆளப்போகிறவர், ராஜா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கும் போது மரித்தேன் சதாகர் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்க தெய்வத்தை நேசிக்கிற நாம் எப்படிப்பட்ட மக்களை வாழணும்? எப்படிப்பட்ட மக்களை வாழணும்? தேவனுக்கு சாட்சியுள்ள மக்களை வாழணுமா வாண்டாமா? அதை தான் கேட்காரு. புரிஞ்ச முதல் காலத்தில் கிறிஸ்தவங்க ரோட்டில் போனால் கிறிஸ்தவங்க வணங்குவாங்களாம். உண்மையாக போகிறாங்க, பரிசுத்தவான்கள் போகிறாங்க. வாக்கர் மிஷினரி வாழ்ந்தார் டோனர் பகுதியில். டோனர் பக்கத்தில் வாழும்போது சரியான பேர்காலம் பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்லை. நிறைய பேர் பேர்காலம் பார்த்து சக்ஸஸ் எல்லாம் செத்து போவாங்களாம். மாகர் மிஷினை கூட்டு வருவாங்களாம். தேடி வந்து, அண்ணே என் மகா அல்லது என் மருமகா என் மனைவி மரணத்தோடு போராடி இருக்காண்ணே, நீங்கள் வாங்க சொல்லலாம். கிட்ட வந்து அந்த நெஞ்சில் கை வச்சு அப்படியே கையை அப்படியே தடை விட்டு ரத்தத்தால் தைரியம் சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு நம்மளால செய்ய உதவி எதை செய்யணும் இல்லை. கிரியில் அது விஷம் செத்து போனதானே. சும்மா மாய்மாலம்மன் முறையில் சாப்பிட்டியா, நல்லா இருக்கீங்களா, நிறைய பேர் பேசுவாங்க. அந்த வார்த்தையில் செயல்படணும். ஆண்டவர் அதைத்தான் செய்தார். சொல்லிட்டு கிடந்தது ஆண்டுடைய பட்ட பாடுகளெல்லாம் பாருமா, உனக்காக எனக்காக இத்தனை பாடுகள் எல்லாம் பட்டாரே. 40 கொண்டு உரைய 39 அடிகளில் அடிக்கப்பட்டாரம்மா. முதுகெல்லாம் உள்ளப்பட்ட நிலம் போல மாறிடுது சாமி. எதுக்கு இந்த பாடலை பட்டார்? ஏன் இந்த வேதனைப்பட்டார்? ஒரு தேவகுமாரன் தானே, ஏன் இந்த பாடலை படணும்? அவர் பிறக்கும்போது எத்தனை இன்னொருட பிறந்தார்,
எவ்வளவோ நட்சத்திரத்தோட மகிமையோட பிறந்தார், எவ்வளவோ மகிமையை வாழ்ந்தார்ல. ஏன் அவருக்கு இந்த பாடு, இந்த கஷ்டம்? நான் ரட்சிக்கப்பட வேண்டும்ன்றதுக்காக, என் வாழ்வு சீரடியணுங்கிறதுக்காக, என் வாழ்வு உயர்த்தப்பட வேண்டும்ங்கிறது ஆண்டு எத்தனை பாடுகள் பட்டாருமா. அந்த சிலுவை பார். ஒரு கழுதையை போல செயல்பட வாழு. என் வாழ்க்கை ஆண்டவரையும் கழுதையை போல நான் உமக்கு வாழணும், உமக்கு மகிமையாக வாழணும். கழுதை எப்படி வாழ்ந்தது பார்த்தியா? என்னையும் ஊழியக்காரன் தப்பு பண்ணுறான். வேதத்தில் வாசிக்கும் போது எண்ணாம் 22 வாசிக்கும் போது மோவாப் ராஜா, பாலாக்குன்னு ஒரு ராஜா, இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆரோன், மிரியாம் பல ஆட்கள் ஆண்டவர் கொண்டு வந்து, யோசுவா பல ஆட்கள் கொண்டு மீட்டு எடுத்து கொண்டு வர்றாரு. மீட்டு கொண்டு வரும்போதெல்லாம் விதத்தில் வாசிக்கும் இல்லை, காதுமைக்கும் தேசம் அத்தனையும் நான் உனக்கு சொந்தமாக தருவேன், வெட்டாத கிணறு, நாட்டாத திராட்சை தோட்டம், கட்டாத வீடு நான் தருவேன்னு சொன்னார்ல. அதே மாதிரி சுதஞ்சிட்டே வராங்க. வரும்போது மோவ தேசம் கிட்ட வரும்போது இந்த பாலாக் ராஜா ரொம்ப கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டு இந்த ஜனங்கள் நிச்சயமாக நம்மளை அழிச்சிடுவாங்க, நம்மளை கொன்றுவாங்கன்னு நினச்சி குறி சொல்லவன்னு தேடி போகிறான். அன்றைக்கி ஒரு ஊழியக்காரன் குறி சொல்லிக்கிட்டு இருக்கான். விலையான ஒரு மனுஷன் குறி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட காணிக்கை கொண்டு போகிறான். காணிக்கை கொண்டு போய் உட்காந்துருக்கான். ஆண்டவர் ராத்திரி கேட்காரு, அது யாருடான்னு கேட்காரு. அது யாருன்னு கேட்காரு. இந்த மாதிரி மோப்பராஜா அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் எதுக்குன்னு கேட்காரு. இந்த மாதிரி சில ஜனங்கள் வர்றாங்க, அவங்க ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்கள சபிக்க வேணும்னு சொல்லி என்னை கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் சொன்னார், ஆண்டவர் இயேசப்பா சொன்னாங்க, நீ அவனை சபிக்கவும் வேண்டாம், நீ ஆஸ்வதிக்கவும் வேண்டாம், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ ஆண்டவர்கள் ஆஸ்வதிக்கப்படும் போது நீ எத்தனையோ விதமான செலவு சொல்லுவாங்க, எங்களுக்கு சோதனை, எங்களுக்கு பல விதமான கஷ்டம், பொறாமை, எத்தனையோ விதமான சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். நீ ஆண்டவர்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவன் சாட்சியாகி வாழும்போது ஒரு தூசியும் மேலே உட்காராது. ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அது ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். பிரியம் இல்லை ஆண்டவருக்கு. நீ தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வாழும்போது, தேவனோடு வாழக்கூடிய மனுஷனாய் வாழும்போது, தேவனுக்கு உண்மை உள்ள மனுஷனாய் வாழும்போது, நீங்கள் அநேக மக்கள்கிட்ட உண்மை கிடையாது, கிறிஸ்தவ மக்கள்கிட்ட உண்மையே கிடையாது. ஏதோ மாயமானவன வாழ்க்கை, சந்தா கட்டுறோம், கம்யூனியன் வாங்கிடுறோம், நம்ம வீட்டுக்கு கிறிஸ்துவஸுக்குன்னா கேரளுக்கு பாடி வருவாங்க, இப்படி ஓசன்னாவில் ஊர்வலத்தை கலந்துக்கிறோம், அப்போ தான் வாழ்கிறேன்னு. இப்படிய கடவுளுக்கு சாட்சியுள்ள மனுஷனை வாழ்கிறேன்னா, ஒரு வாழமுள்ள மனுஷனாக வாழ்கிறானா இல்லை, ஒரு தாவம் உள்ள மனுஷனாக வாழ இல்லை. வேதத்தில் வாசிக்கவில்லை. எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடித்த மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணன்னு சொல்றாரு. திறப்பிடிக்கக்கூடிய மக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். தேடிக்கொண்டிருக்கிறார். யார் என் காரியமாய் போவான், யார் என் காரியமாக வருவான் ஆண்டு தேடிக்கொண்டிருக்கிறார். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் மனஸ்தாபடாமல் இப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைவுபடுங்க. ஒரு யோனாவை தீர்க்கதரிசியாய் புத்தி கட்ட தீர்க்கதரிசி யோனாவை கண்ணீர் விட்டு அழுதாரே. இன்றைக்கி தேசத்தில் 147 கோடி ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தெய்வமெல்லாம் தெய்வம் மனுஷன் ஏமாந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே. இவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுது யார்? ஆண்டவர் ரட்சிப்பை பற்றி சொல்லுது யார்? எத்தனை நண்பர்கள், எத்தனையோ விதமான அறிவாளிகள் இப்படியோ தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆண்டவரை பற்றி சொல்லுது யார்? நீ நம்ம பாரம் தரிசனம் உண்டா, வாழ்க்கை தரிசனம் உண்டா? ஏதோ ஊர்வலம் போயிட்டு வந்தோம். ஆனால் ஊர்வலம் வரும்போது மக்களுக்கு எதுக்காக அந்த ஊர்வலம் போகிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உணர்த்தக்கூடிய இவன் வாழ்க்கையில் இருதயம் வேண்டாம். அப்படிப்பட்ட மக்களையும் ஆண்டு தேடி கொண்டிருக்கிறா. ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்ல மிருகம் தான் வாழுது, அது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்ந்தால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. யோனாவை ஒழுங்கும் போது மீன் வாங்கினவர் கட்டளையிட்டார். மீனுடைய வெயிட்டு 130 டன்னா. மீனுடைய வெயிட்டு 1,30,000 கிலோ மீன் வரவே முடியாது. கடலில் 20 கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் மீன் உள்ள, அந்த மீன் வெளியே வர முடியாது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு கரைக்கு வந்து யோனாவை விழுங்கிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கரையில் கொண்டு வந்து யோனாவை கரை துப்பிட்டு போயிடுச்சு, பாதுகாக்க போயிடு. ஆண்டவர் கொடுத்த கட்டளை நிறைவேற்றிச்சு மீன். நீ நிறைவேற்றுறோமா? நான் நிறைவேற்றுறேன்னா? ஆண்டவர் கொடுத்த கட்டளை நிறைவேற்றுறேன்னா? ஆண்டவர் கொடுத்த பாரத்தை தரிசனம் நிறைவேற்றுறோமா? இந்த பணவனை வாழ வைக்காதே, பணவன் வாழ்க்கை வாழ வைக்க அந்த உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தோட கடந்து போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. எந்த நகர் இருந்தாலும் யாரும் எடுத்து செல்ல முடியாது. எத்தனை ஃப்ளாட் இருந்தாலும் எடுத்து செல்ல முடியாது. ஆண்டவர் கேட்பாரு, உனக்கான மரித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தினேனே, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கூட ஆண்டவர் கேட்பாரு. அதுக்கு பதில் சொல்லித்தான் தீரணும். அப்படிப்பட்ட மக்களை வாழ்றமா? இன்றைக்கு மரித்தாலும் நான் தேவனுக்கு வாழுவேன், சாட்சியுள்ள வாழ்வேன் விடக்கூடிய மக்களை வாழ்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க ஐயா. இங்கிலாந்து தேசத்தில் எல்லா ஆலயங்களும் விக்கிரகங்களாக மாறிக்கிட்டு இருக்குது, விக்கிரக கோட்டையாக மாறிக்கிட்டு இருக்குது, கேளிக்கை குடும்பமாக மாறிக்கிட்டு இருக்குது,
பள்ளி வாசலாக மாறிக்கிட்டு இருக்கு. காரணம், ஜெபிக்கக்கூடிய மக்கள் இல்லை, தாரமுள்ள மக்கள் இல்லை. ஒரு காலத்தில் இங்கில தேசத்தில் உலகம் முழுதும் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க, உலகம் முழுதும் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. சூரியனை மறையாதான், உலக இந்தியா தேசத்தில் சூரியனை மறையாதான், அவ்வளவு வளமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம், முதலாவது பிறந்த பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. ரெண்டாவது பிறந்த பிள்ளைய இராணுவத்துக்கு கொடுத்தாங்க, மிலிட்ரி கொடுத்தாங்க. என்னைக்கு இந்த நாடு தரிசனத்தை இழந்ததோ, கஷ்டமான சூழல் இல்லை, கேவலமான சூழல் ஓடிக்கிட்டு இருக்குது. காரணம் கேட்டால் விக்கிரக ஆராதனை, கேளிக்கை ஆட்டங்கள், உடம்புகளும் பச்சை. எதுக்கு பச்சை குத்தவனு தெரியல, எதுக்கு வாழ்றன்னு தெரியல. உல்லாசமான வாழ்க்கை மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அந்த வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் நினைச்சா கருணையில் அழைப்பினார். இந்த காட்சியை நினைக்கணும். ஒரு வாழ்க்கை தான். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். 80 வருஷம் பலத்தின் மீதியை வாழ்ந்தாலும் பாடு வேதனை தான். நீ வாழ்கிற வாழ்க்கை எப்படி வாழ்க்கை? நீ ஒன்று கொண்டு வந்ததில் உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படணும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 10:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்ட. பணம் நிறைய சம்பாரித்து தண்ணி அடிச்சு தான் தூக்கம், டேப்லெட் போட்டால் தான் தூக்கம். அந்த காட்சி வேண்டாம், அந்த காட்சி வேண்டாம். கர்த்தர் பிரியவனுக்கு நித்திரையை தருகிறார். கர்த்தரோடு வாழக்கூடிய மனுஷனுக்கு ஒரு வாரம் தரிசனம். ஆண்டவர் எந்த தாகத்தோடு வந்தார், நகரத்தை பார்த்து ஏன் கண்ணி விட்டு அழுதாரு? உனக்கு கிடைத்த நாளிலும் சமாதானத்துக்கு அறிந்திருந்தாயே நலமாக இருக்கும். நீ அறியாமல் போனபடியினால் சத்துருக்களும் சூழலும் மதில் போட்டு உன்னை சுற்றிலும் நெருக்கி போட்டு போக மாத்திரமல்ல, ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும். நாட்கள் வருவதற்கு முன்பாக யூதாஸ் ஆண்டோட 3 வருஷம் ஊழியம் பண்ணான். ஆண்டோட 3 வருஷம் ஊழியத்தை பார்த்தான், செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்தான். லாசரு உயிரோடு இருப்புன்னு பார்த்தான். 38 வருஷம் மனுஷன் பிரதிஷ்டா குலத்தை படுத்திருக்கான். படுக்கை எடுத்துக்கொண்டு போக சொல்லி ஆண்டு சொல்லும் அந்த காட்சியை பார்க்க. பரிதேமி குருடன் ஆண்டவர் போகும்போது கேள்விப்படுறான், இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குங்க. எல்லாரும் அவனை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க, ஆனால் அவன் சத்தம் போடுறான். சத்தத்தை ஆண்டவர் கேட்காரு, யாருன்னு கேட்காரு. பரிதேமி குருடன் சொன்ன உடனே கூப்பிடுங்காரு. கூப்பிட்ட உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி தூர போடுறான். காரணம் கேட்டால், என் ஆண்டவர் என்கிட்ட வந்துட்டாரு, எனக்கு விடுதலை கிடச்சிரும்னு நினைக்கான். அடு கேட்குற, உனக்கு நான் என்ன செய்யண்டான்னு கேட்காரு. அடு சொல்கிறேன், நான் பார்வையிட வேண்டாம் ஐயான்னு கேட்கான். பார்வையிடன்னு கேட்கான். ஆடு சுகத்தை கொடுத்தார்ல, அந்த காட்சியெல்லாம் பார்த்துருந்தோம். வேதத்தில் வாசிக்கும், மற்ற 24:15 வாசிக்கும் போது வேத பரிசைட்டு போய் கேட்குறான், நான் அவரை உனக்கு காட்டி கொடுக்கேன், நீ என்ன கொடுக்கின்னு கேட்கான். நான் அவரை காட்டி கொடுக்கேன், என்ன கொடுக்கின்னு கேட்கான். 30 வெள்ளிக்காசு தரேன்றாங்க. 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டான். வாழ முடிஞ்சுதா? வேதத்தில் வாசிக்கவில்லை. மற்ற 27:4 பார்க்கும்போது 30 வெள்ளிக்காசு தேவாலயத்தில் விட்டு எறிதான். வேற பரிசையெல்லாம் உட்காந்துருக்காங்க. குற்றமல்ல ரத்தத்தை நான் காட்டி கொடுன்னு சொல்லி விட்டு எறிதான் காசை. எல்லாரும் சொல்கிறாங்க, ஓம்பாடுடா, நீ பாவம் பண்ண வாங்கிட்டு போயிட்ட, அனுபவிட்டாங்க, அவ்வளோதான். 30 வெள்ளிக்காசையும் தூக்கி தூர போட்டு நான்கூடி செத்தான். இதுதான் பணத்துடைய அருமை. நான்கூடி செத்தான். அதுவும் வேதத்தில் வாசிக்கிற மற்ற 27:19 வாசிக்கும் போது பிலாத்து மனைவி சொல்கிறா, நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதையா, நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதையா, அவர் ராத்திரி ரொம்ப பாடுபட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன், ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறா. அது முடியாதுங்க, முடியாது சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான், தன்னுடைய பதவி வாழ்வுக்காக, தன்னுடைய பகட்டு வாழ்க்கைக்காக. சில பேர் பார்த்தீங்கன்னா சில டைசிஸில் கரஸ்பாண்ட் கொடுத்த உடனே என்னமோ கவர்னர் போஸ்ட் கிடைச்ச மாதிரி நினைக்கிறான். டிசி கிடைச்சோன்னா பெரிய போஸ்ட் கிடைக்கான். வெறும் சரிநெட்டு காரு, கோட்டர்ஸு, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கிடைக்கணும், பார்லிமெண்ட் மாதிரியான நினைக்கிறான். நினச்சி ரேட்டு கிரையம் பேசுகிறான். உனக்கு அங்கே அப்பாயின்மெண்ட்டு போட்டு தரேன், எனக்கு எவ்வளோ தருவேன், அங்கே உனக்கு சீட்டு வாங்கி தரேன், எனக்கு என்ன தெரியுவேன், சிஎம்சியில் உனக்கு அந்த பேரையர் கோட்டர் சீட்டு வாங்கி தரேன், எனக்கு என்ன தருவேன், இதைத்தான் பேசுகிறான். இன்றைக்கி அவன் அப்படித்தான் செய்தான். அவன் பகட்டு வாழ்க்கை கேட்க பிளாத்து தண்ணீர் அழுது, நீதிமன்ற ரத்த வழிக்கு நான் பங்குலடான்னு சொல்லி தண்ணீர் அள்ளி கையை கழுவிட்டான். ஆனால் மனைவி சொன்னா, இப்படிப்பட்ட கேடுள்ள புருஷனுக்கு தேவையே இல்லை. பிலாத்து போல கேடுள்ள புருஷனுக்கு தேவை, பணத்துக்கு ஆசைப்பட்ட புருஷனுக்கு தேவையில்லை. ஓடிட்டா, சிலுவைக்கு ஓடுனது மாத்திரமல்ல, ஒரே மாதத்தில் பிலாத்து கொலை செய்யப்படுத்தான், நாடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இதனுடைய பனிஷ்மெண்ட்டு. இதுதான் வாழ்க்கை. பணத்துக்கு கிடைக்க லாபம் இதுதான், பணத்துக்கு கிடைக்க அருமை இதுதான். பணம் உன்னோடு கூட நாசமாயிடும். அவன் சொல்கிறது தான்.
வாழ்க்கை முடியாது. ஒவ்வொரு வருஷமும் வியாழக்கிழமை, பெரிய வியாழக்கிழமை ராத்திரியில் யோர்தான் நதி கரையில் பிலாத்துடைய ஆவி கலங்கி சுற்றுகிறதான். ஐயோ, குற்றமில்லா ரத்தத்துக்கு நான் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி கதறி அழுவுதான் ஆவி, கதறி அழுவுது. அதே போல் யூதாசுடைய ஆவி அதுதான், குற்றமில்லா ரத்தத்தை காண்டி கொடுத்துன்னு சொல்லி அவன் ஆவி சாந்தி அடையலை. யூதாசுடைய பிள்ளைகளும் யூதாவுடைய மனைவியை ரோட்டில் போக முடியல. வருங்காலத்தில் வரலாறு சொல்லுது, காட்டி கொடுத்த மனைவி போகிறா, காட்டி கொடுத்த பிள்ளைகள் போகிறான்னு சொல்லி எல்லாம் குறையாக பேசுகிறாங்க. இதுதான் பணத்துக்கு கிடைக்க வாய்ப்பு. நீ உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு ஆத்ம பாரமுள்ள வாழ்க்கை நீ வாழும்போது தேவன் குடும்பத்தை நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். ஆஸ்வதி மாத்திரமல்ல, உன்னை பழுகி பெருக்க பண்ணுவார். நீ அனைவரும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். உன்னை கீழாக்க மேலாக்குவேன், நீ கீழே மேலாவாய். உன்னை செழிக்க செய்வேன், ராஜாக்களும் ஆசனாகன்று மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபையாண்டு தரணும்னு சொன்னால் நான் வாழ்க்கையில் ஒப்பந்தம் எடுங்க ஐயா. எத்தனையோ ஆண்டுகள் வந்தாலும் 57 வருஷம் சென்னைக்கு வந்து ஒன்றுமேல வந்து சென்னைக்கு வரும்போது காலில் ஒரு செருப்பு கூட என்கிட்ட கிடையாது, வெறுங்காலோடு வந்தேன். ஒரு அரை டவுசர் தான். 57 வருஷம் ஆச்சு, ஒன்றுக்குமே இல்லை. ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம். என் தாய் வேதத்தில் வாசிக்கும் இல்லை, லூக்கா 10 கடைசி வாசிக்கும் போது மரியாள் தன்னை விட்டு இடுவிடது நல்லவங்கை வாழ்க்கை தெரிந்துவிடும் தாய், தெரிந்துவிடும் தாய். ஜெபிச்சது மாத்திரமில்லை, யாக்கோபை போல யாக்கோபாண்டு வாக்கு கொடுத்தார்ல, நான் உன்னோடு கூட இருந்து ஆதியாகமம் 28:15 வாசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் அவனை காத்து இந்த தேசத்துக்கு நான் அவனை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார்ல. அவன் என்ன வாக்கு கொடுத்தான்? அதே 28:20 தேவரே என்னோடு கூட இருந்து நான் போகும் இடம்லாம் பாதுகாத்து என் தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணுவேன்னா, இது சம்பாத்தியம் தசமகத்தை கொடுக்கேன்னா. ஆனால் இவ்வளோ ஆசிர்வச்சார் பார்த்தீங்களா? வேதத்தில் வாசிக்கும் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 32:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த கோலும் தடியும் யோர்தானை கடந்து போனேன், இப்படி 2 விதமாக பரிவாரத்தோடு ஆண்டு நடத்தினான்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அப்படிப்பட்ட கிருபைக்கு ஒப்பு கொடுக்கணும். பணம் ஒரு மனுஷனை வாழ வைக்காது, பிளாட்டுகளை வாழ வைக்காது, நகைகளை வாழ வைக்காது, துணி வாழ வைக்காது. ஆண்டு அன்பு, ஒரு பாரம், தரிசனமான வாழ்க்கை. எமிலண்ணே பாய் வச்சு தான் படுத்தார். 100 கிராமங்களை சந்திக்கணும்னு சொன்னார். 88 பாட்டு எழுதியிருக்காரு. அது வாழ்ந்து பார்க்க பாருங்க. ஒரு இஸ்ரையா பாருங்க, 100 ஸ்கூலு, 5 பைபிள் செமினரி, 3 பைபிள் காலேஜ். அவட பேலன்ஸ் 12,733 60% தான் பேங்க் பேலன்ஸ். ஒரு வீட்டிலே மக்கள் அந்த குட்டிகளை எப்படி கவனம் செய்தோ அதே போல ஞாபகமான பிள்ளைகள் சென்று உருவத்துக்கு இறங்கி கீழே பார்க்கிங் ஏரியாவிற்கு சென்று அங்கே நிறைவு ஜபத்தை பேஸ்மெண்ட் சென்று அங்கே நிறைவு ஜபத்தை ஏறெடுத்த பிறகு அங்கே உங்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு நாம் ஆலயத்திற்குள்ளாக செல்வோம். இப்பொழுது நம்முடைய வருகை தந்திருக்கின்ற டிஎஸ் குரூப்ஸ் நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் ஜெய்சிங் ஐயா அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதித்து ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தன் அந்நிய காலத்துல ஆலயம் கட்ட முடியாது, நீங்க அப்படி செஞ்சப்பா கற்பு கட்டுவான்னு சொல்லி அந்த சாலமோனுக்கு கட்டளையிட்டு தாவீது காலத்தில் 1 லட்சம் தாழ்ந்து பொன்னையும் 10 லட்சம் தாழ்ந்து இரும்பு வெளியே சேர்த்து வச்சு சாலம் கட்ட ஆலயத்தை பார்க்கும்போது ஆசாரியர்களை பிரவேசிக்க முடியாதவர்களுக்கு தேவ மகிமை இறங்கியது. ஆசாரியர்கள் பிரவேசிக்க முடியாதவர்களுக்கு மக்கள் மகிமை இறங்கியது. 1,20,000 ஆடுகளையும் 22,000 ஆடுகளையும் பறித்தாங்க என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான ஆலயத்தை ஆலயம் கட்டும்போது
நாமெல்லாம் இருக்கிறது பார்த்து அந்த கொடுக்குறேன். நாளை தொற்று காட்சியை பார்த்தோம். நாளைக்கு சுவர்கள் போட்டு தடிகள் இப்போ தம்பிகளும் பாருங்களேன். பெட்ரோல் ட்ரெயின் என்னைக்கு போனாலும் நாங்கள் அரசாங்கத்தோடு குறைந்ததல்ல, நாங்களும் பெரியவங்க அவருக்கு கூடிய அளவுக்கு நாம் செய்தோம். கத்தர் ஆசிரியத்தும் வழிநடத்திட்டோம், பலப்படுத்திட்டோம். Thank you.